இந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு வேகமா அவரு செயல்பட்டாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மனைவி விஜயுடைய மனைவி சங்கீதாவை கூட குறிப்பிட்டு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க. ஐட்டம் ஒரு இது நம்ம அது ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பொது வெளியில வந்து இருக்கிறாரு. இப்ப பொது வெளியில வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு குடும்ப பாசம், சகோதர பாசம் அதுதான் இழையோடி நிக்குது. அவர் பேச்சுகள் எல்லாத்திலேயே ரசிகர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு இருக்குது இல்லையா? அதை குறிச்சு விஜய் இதுவரைக்கும் எந்த விதமான கைட்லைன்ஸுமே கொடுக்கல. கைட்லைன்ஸ் கண்டிக்கணும்னு நான் சொல்லல. தொண்டர்கள் தீவிர ரசிகைகளை நீ என்னை அவதூறா பேசிட்ட அப்படின்னு சொல்லி விஜய் உடனடியா கொந்தளிச்சு நேற்று இரவு வந்து டிஜிபி அலுவலகத்திற்கு போய் மனு கொடுத்துறாரு. இந்த மாதிரி அந்த ரசிகைகளை எதுவுமே சொல்லாம என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ரசிகைகளை இது மாதிரி அவமானப்படுத்திட்டீங்க, தாய் குலத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போய் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்குறாரு. ஆமா, அவரு புகார் கொடுத்திருக்கிறாரு, புகார் கொடுக்க போயிருக்கிறாரு. இந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு வேகமா அவரு செயல்பட்டாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத நம்ம ஆய்வு பூர்வமா நம்ம சொன்னோம். இந்த பெண்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்றத. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே நிறைய இருக்கு. அதாவது இந்த பெண்களை இவரு பயன்படுத்திருக்கல விபச்சாரின்ற சொல்ல இதை விட மோசமான சொற்களால பெண்களை வசைப்பாடக்கூடியது அவருடைய, அதாவது தாவேக கட்சி தொண்டர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை நீங்க பாருங்க. எல்லாமே டிஜிட்டல் மீடியால இட்ஸ் ஆல் தேர் ஃபார் எனிபடி டு see. வெளிப்படையாக எல்லாமே இருக்கு. அதுல ஏன் அவருடைய மனைவி விஜயுடைய மனைவி சங்கீதாவை கூட குறிப்பிட்டு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க. ஐட்டம் ஒரு இது நம்ம அது ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த விபச்சாரின்ற அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி அது இப்போ பொதுவா சொல்றது. நான் வார்த்தைகளை சொல்றேன், வார்த்தை பயன்பாடு. இந்த விபச்சாரி அப்படின்ற சொல்ல இவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, அதை விட மோசமான சொல்லு இந்த ஐட்டம் அப்படின்றது. அது விஜயுடைய மனைவியை குறித்து அவருடைய கட்சி தொண்டர்களே பேசி சொல்லி இருக்கிறாங்க. சோசியல் மீடியால இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பகிர்ந்து இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு நான் சொன்னேன். அப்படியே அந்த தவிகாவில் ரொம்ப சகஜமா புழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பெண்ணுங்களே சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி நாங்க எங்க அண்ணன், என் தம்பி, நான் என் புருஷனா கூட அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப அப்படி ஒரு பெண் சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, நான் தாய் மாமன், உங்க வீட்டு புள்ள, அப்படித்தான் இவர் தொடர்ந்து பிரச்சாரங்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு. நான் உங்க வீட்டு புள்ள அப்படின்றாரு, எங்க அம்மாமாரு, உங்களுடைய சகோதரன்றாரு, நான் தாய் மாமனா சீர் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு, உங்க அண்ணனா இருந்து பிள்ளைகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துலயும் இந்த இந்த பெண்கள் குறிப்பிட்டது மாதிரி சொல்றாங்க இல்லையா, பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த துணி வர்றது மாதிரி அவர் எங்கேயுமே பேசல. அவர் அரசியல் தலைவரா, சினிமால நடிகரா இருந்ததுன்றது வேற, அங்க டூயட் பாடுனது, ரொமான்ஸ் பண்ணது, இதெல்லாமே வேற. ஆனா இப்போ கட்சி தலைவராக பொது வெளியில வந்து இருக்கிறாரு. இப்ப பொது வெளியில வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு குடும்ப பாசம், சகோதர பாசம் அதுதான் இழையோடி நிக்குது அவர் பேச்சுகள் எல்லாத்திலையுமே. ஆனா அதற்கு நேர் மாறா அவருடைய கட்சியை சேர்ந்து அவருடைய தீவிர ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பையன்லாம் சொல்றாரு இது மாதிரி நான் அடுத்த வருஷம், அதாவது அடுத்த பிறவின்றத அடுத்த வருஷம்ன்றாரு, அடுத்த பிறவியில ஒரு பொம்பளையா பிறந்து விஜய்க்கு பொண்டாட்டியாகி அவருடைய காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாப்ல. இப்ப இந்த மாதிரி பொது வெளியில அவருடைய ரசிகர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு இருக்குது இல்லையா, அதை குறிச்சு விஜய் இதுவரைக்கும் எந்த விதமான கைட்லைன்ஸுமே கொடுக்கல. கைட்லைன்ஸ் கண்டிக்கணும்னு நான் சொல்லல. இந்த மாதிரி இல்லப்பா, இது வந்து நமக்கு பொது வெளியில வரும்போது நம்முடைய உறவுகள், மானசீகமான உறவுகள் எப்படி இருந்தாலும் காதல் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இது கிடையாது. மானசீகமா ஒருத்தரை வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்றது தப்பெல்லாம் கிடையாது. அது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதான். இதுல நம்ம ரெட்டை வேடமெல்லாம் போட தேவையில்லை. எல்லாருமே
உள்ளார்ந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா எடுத்துக்கங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது. அந்த ஃபர்ஸ்ட் லவ்வ எத்தன பேரு நீங்க ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க? அது உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லையா? இப்போ அந்த மாதிரி உள்ளார்ந்த விதத்துல சில உணர்வுகள் இருக்கும். அத ரகசியமாக புனிதமானதாக நீங்க போற்றி பாதுகாத்துக்கலாம். அது பொது வெளியில வெளிப்படுத்த தேவையில்ல. ஓகே. இப்ப அந்த மாதிரி சில கைட்லைன்ஸ் அவரோ விஜய் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது கட்சி சார்பாக அபிஷியலாக ஏதாவது ஒரு வழி நடத்துதலோ அல்லது அவங்களுக்குள்ள அந்த ஒர்க் ஷாப் மாதிரி இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா? நிர்வாகிகள் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் நடத்தும் போது அதுல சில வழிமுறைகள், வழிகாட்டிகள் அப்படியோ நிறைய பேரை கூப்பிட்டு எல்லாம் பேச வச்சிருக்கிறாங்க. அரசியல் படுத்துறதுக்காக பேசியிருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி பண்பாட்டு விழிப்புணர்வையும் கொடுக்கறதுக்கு சில முயற்சிகளை அவங்க மேற்கொண்டிருந்தாங்கன்னா இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி செஞ்சிருக்கிற பட்சத்துல விஜய் இப்போ ஓடி போய் ராத்திரியோட ராத்திரியா டிஜிபி ஆபீஸ்ல போய் இந்த மனு கொடுத்ததையும் எக்ஸ் வலைத்தளத்துல அவர் வந்து அந்த பதிவு செய்திருக்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்பயுமே நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அது விமர்சனம் பண்ணல. அவர் செய்த செயலை வந்து நம்ம கண்டிக்கல, தப்பா பண்ணிட்டாருன்னு சொல்லல. ஆனா இந்த செயல் இப்ப இருந்த இந்த வேகம் இதுக்கு மற்ற இதுல காட்டணும். இது வரைக்கும் காட்டல. இனி அடுத்து காட்டுறதுக்கு இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்படிதான் நான் இன்டர்பிரேட் பண்ண விரும்புறேன். அப்ப இந்த விவகாரத்தை வந்து அரசியலாக மாற்றி தனக்கான வாக்குகளா மாற்றுவதற்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரா? இதுல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா கடந்த சில வாரங்களா அவரை தனிப்பட்ட அளவுல அவருடைய அதாவது எப்போ சங்கீதா அந்த விவாகரத்து சம்பந்தமா கோர்ட்டுக்கு போனாங்களோ, கோர்ட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க இல்லையா? அந்த மனு கொடுத்துருக்குறாங்க, விவாகரத்து மனு செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து தொடர்ந்து விஜயனுடைய அந்த ஒழுக்கமுள்ள தலைவர் அப்படின்ற அந்த இமேஜுக்கு தொடர்ந்து அந்த இமேஜை சிதைக்கிறது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு ஏற்றது மாதிரி அவருமே இந்த பிஹேவியரை, அதாவது திருமணத்திற்கு வெளியில் திருமணத்தை தாண்டிய அவருடைய உறவு, நட்பு, காதல் எப்படியோ ஏதோ ஒரு வச்சுக்கோங்க, அதை நியாயப்படுத்தக்கூடிய விதத்துல, நார்மலைஸ் பண்ணக்கூடிய விதத்துல இதெல்லாம் என்ன பெரிய சகஜமாக்குறது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது மாதிரி ஒரு செய்தியை கடத்தணுன்றதுக்காக அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டாரோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி அவருடைய நடத்தைகள் சிலது இருந்திருக்கு. இப்போ உதாரணமா அந்த திருமணத்திற்கு 2 பேரும் போனது, அந்த மாதிரி சில உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அதனால அவருக்கு ஒரு கெட்ட பேரு வருது. அதனால பெண்களுடைய ஆதரவு குறைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா விஜய்க்கு வந்து பெண் ரசிகர்கள் தான் அதிகம், பெண் வாக்காளர்கள் தான் ஓட்டு பெரிய அளவுல போட போறாங்க அப்படின்னு பேச்சு அளவுல இருக்கு. அதுல எதுவும் குறையாயிடுமோ, அதை இழந்துடுவோமோ அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு கேள்வி அப்படி வர்ற டயத்துலதான் அதை சரி கட்டணும். அந்த சரிந்து வரக்கூடிய இமேஜ பெண்கள் மத்தியில சரிந்துருமோ அப்படின்ற அந்த ஐயப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது திரும்ப நிமிர்த்துவது, அதை சரி செய்வது, அதை ஒழுங்கமைப்பது, அதை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா வடிவமைப்பது, அதற்கு இந்த ஒரு சின்ன நிகழ்வை பெருசாக்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்றதுக்கான சூழல் தான் இருக்கு இன்றைக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, அவர் டிஜிபி அலுவலகத்துக்கு போறப்போ அவருடைய தொண்டர்கள், நிர்வாகிகளா யாருமே வரல. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ இந்த மற்ற இடத்துக்குலாம் போறப்போ கூட்டம் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேக்குறாங்க. நிறைய அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா நேத்து வந்து ஒண்ணுமே இல்லையே, யாருமே வரலையே. ரொம்ப சரியான அப்சர்வேஷன். இதை நானுமே நோட்டீஸ் பண்ணேன். அங்க அந்த டயத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்முடைய மக்கள் ஆய்வகத்துல இருந்தும் ஒரு நண்பர் போயிருந்தார் அங்க சென்னையில இருந்து இதை பாக்குறதுக்கு. எப்படிரா இந்த விஜய் இருக்கிற இடத்துல கூட்டம் இல்லாம, நெரிசல் இல்லாம, ஒரு விதி மீறல் இல்லாம, விசில் சத்தம் இல்லாம கேஜிஎஸ் கல்யாணத்துக்கு போனாங்க. அது வந்து அது எப்ஸ்டைன் உலகம், அது அந்த யூனிவர்ஸே வேற. ஆனா இங்க வந்து ஒரு டிஜிபி ஆபீஸுக்கு போறாரு, சாதாரண மக்கள் நடமாட்டம் உள்ள இடம்.
இங்கேயும் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விங்க. இட்ஸ் a miracle அப்படிதான் சொல்லணும். ஏன்னா விஜய்ன்னு சொல்லும்போது என்ன பில்டப் குடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன நேரட்டிவ் அவர் போற இடம் பூராமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குது. அச்சுறுத்தல் இருக்குது. அதனால நீங்க வந்து போலீஸ் பந்தோபஸ்த குடுக்கணும். மத்தவங்களுக்கு குடுக்குறது மாரி இல்ல. இது வந்து 10 மடங்கு அதிகமா குடுக்கணும். நெறைய குடுக்கணும். அதுக்கப்புறம் அத செய்யணும், இத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டிமாண்ட்ஸ் வைக்கக்கூடிய அந்த தாவேகா கட்சியிலிருந்து இப்ப பார்த்தோம்னா அவர் பாட்டுல கூலா நடந்து தான் போறாரு. கூட செங்கோட்டையன் கூட போறாப்ல. போயிட்டு மனுவ குடுத்துட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு மனு இல்ல கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டு வர்றாங்க. எதுவுமே நடக்கல. அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, விஜய் நெனச்சா, இந்த தாவேகா கட்சியினர் நெனச்சா, இந்த அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் எங்க வரணும், எங்க வர வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். அத நான் இப்ப வேற மாரி சொல்றேன். தாவேகால இருக்கக்கூடிய பசங்கலாம் உண்மையிலே ரொம்ப நல்ல பசங்கங்க. புத்திசாலி பசங்க. ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்க. நான் இத வந்து நான் இது சர்காஸ்டிக்காலாம் சொல்லல. உணர்ந்து தான் சொல்றேன். ரொம்ப நல்ல பசங்க. சில சமயங்கள்ல அந்த சின்ன வயசு பாத்தீங்களா, அந்த வயசுக்கு ஏத்தது மாரி கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்குவானுங்க. ஆனா, ரொம்ப நல்ல பசங்க. என்ன மிஸ்ஸிங் தெரியுமா? அவங்கள கைட் பண்றது தான் மிஸ்ஸிங். அவங்கள நெறிப்படுத்துறது மிஸ்ஸிங். இத நானு வேற 2, 3 கான்டெக்ஸ்ட்ல இந்த பாயிண்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பசங்க வந்து சூப்பரான பயல்க. அவ்வளவு எனர்ஜி இருக்குது. அவங்களுக்கு உள்ளார்ந்த விதத்துல ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைய விஜய் ஏதோ ஒரு விதத்துல நிறைவு செய்றாரு. அந்த விஜயினுடைய பிம்பம். அந்த திரை இமேஜ் நிறைவு செய்யுது. இப்போ இதுக்காக இவங்க வர்றாங்க அப்படின்னா, நீங்க வர சொல்றா அவங்க வர்றாங்க. நீங்க அவங்களுடைய நடத்தைய ஆமோதிக்கிறது மாரி இருந்தீங்க, அப்ரூவ் பண்றது மாரி இருந்தீங்கன்னா, அவங்க அத எக்ஸஸா பண்றாங்க. இப்போ விஜய் கார்ல போய்க்கிட்டு இருக்கிறாருப்பா. ஹைவேல போறாரு. அவரு கண்டுக்காம போயிருந்தாருன்னா போயிர முடியும். ஆனா அவரு இந்த சாலையில 2 பக்கமும் பசங்க வர்றாங்க இல்லையா? பைக்ல 3 பேரு, 4 பேரு ஏறிட்டு குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா? அப்படி வர்றவங்கள எந்த இடத்திலயுமே அவர் நிறுத்தி, அவங்கள "எப்பா இது வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்லவே இல்ல. நான் அப்படி சொன்னத நான் எங்கேயுமே பார்க்கல இதுவரைக்கும். எந்த சூழ்நிலையுமே பார்க்கல. அவர் நின்னு கை காட்டிட்டு போறாரு. அங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓடுற கார்ல பக்கத்துல நின்னு அவருக்கு ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறானுங்க, கைய காட்டுறானுங்க, கிஃப்ட் குடுக்க வர்றோம். அது எல்லாத்தையுமே அவர் வந்து அப்ரூவ் பண்றது மாதிரியே தான் அவருடைய பிஹேவியர் இருந்திருக்கு. இல்ல ரசிக்கிறாருங்கிற அந்த மாதிரி நடவடிக்கைகள. ஆமா. அவருக்கு அது அப்படியே ஒரு இவ்ளோ பேரு நமக்காக இருக்கிறாங்க அப்படின்றத ரசிக்கிறது ஓகே தான். அது மனித இயல்பு தான். ஏன்னா விஜயும் ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் எ ஹியூமன் பீயிங். ஏன்னா அவருக்குமே இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ரசிக்கிறதுல எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த பிஹேவியர அப்ரூவ் பண்றதா அவங்க நெனச்சுக்கிட்டு, இந்த பசங்க அதை அதிகமா செய்றாங்க. எக்ஸஸ்ஸா பண்றாங்க. இந்த எக்ஸஸ் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் விபத்துகளுக்கும், மத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும், பப்ளிக் நியூசன்ஸ் ஆகவும் மாறுது. அந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக அவங்களுக்குள்ள இந்த தகவல் பகிர்வு இருக்கிறதுனால தான் அப்படியே வந்து மொக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இங்க போனது டிஜிபி ஆபீஸுக்கு போனது. அதான் டிஜிபி ஆபீஸுக்கு அங்க போனது. அங்க வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வாங்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா ரோடு பிளாக்கேட் ஆயிருக்கும் கண்டிப்பா. இப்ப அதை அவங்க செய்யல, வர சொல்லல, அதனால அவங்க வரல. அப்போ ரிட்ரோஸ்பெக்டிவா நீங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இவங்க சொல்லாம அவங்க வரல, இவங்க சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லி வர சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, எப்பா நீங்க இந்த இடத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் அசம்பிள் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லாம நீங்க ரோடு பூராமே வரிசையா நில்லுங்க, நம்ம ரோட் ஷோ பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்றது மாதிரியான செய்யும் அந்த மெசேஜ் போகும்போது நீங்க அபிஷியலா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இன்ஃபார்மல் சேனல்ஸ் வழியாக, இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக உங்களுடைய தொண்டர்கள் அவங்களுக்குள்ளேயே செய்திகளை பரிமாறிக்கிறாங்க இல்லையா? அப்படி பரிமாறிக்கிட்டு வழி நெடுக்க அவங்கள நிறுத்தி வைக்கிறது, அதற்கு நீங்க இசைவு தந்ததுனால, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தந்ததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நடந்தது. அதனால பசங்களை குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா அந்த பசங்க உளவியல் ரீதியாக அவங்களுக்கு தேவை இருக்கு. இதை பற்றி தனியா விரிவா நம்ம காணொளிகள் போட வேண்டியது இருக்கு. அதாவது இந்த ஃபேண்டம், ஃபேன் சைக்காலஜி, இந்த பெண்களை பற்றியே இப்ப நம்ம பேசணும் இல்லையா? இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றத பற்றி
இத லேசா டச் பண்ணி ஏற்கனவே இன்னொரு வீடியோல நம்ம பேசி இருக்கிறோம். இந்த டிஜிபி ஆபீஸ்ல அவரு தன்னந்தனியனாய் போனது ஒரு விதத்துல, அதாவது வழக்கமான விஜய் இல்லாம இவர் வந்து ஒரு தனி ஆளா விஜயா போயிட்டு வந்தது. அதற்கு பின்னால இந்த மாதிரி இருக்குதுன்ற விஜய் நினைச்சா செய்ய முடியும். ஏன்னா ரசிகர்கள் அவர் சொன்னதை கேட்பாங்க. எப்ப கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நீ கேட்க வேண்டாண்டா அப்படின்ற செய்தியை இவங்க கடத்தும் போதுதான்.